உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிரம்மர்கிட்ட நாரதர் கேட்குறாரு, சதி சிவ ஆராதனை செய்வது நிறைவேறுமா? அவரின் தந்தையான தக்ஷனின் கோபம் எப்படி குறையும்? இல்லையென்றால் தந்தை விருப்பத்திற்கேற்ப சதியின் திருமணம் நடைபெறுமா பிரபு? என்ன நடக்க போகிறதுன்னு கேட்க, பிரம்மரோ இவை அனைத்தும் சிவனின் ஆணைப்படியே நடக்கும், நீ இதை பற்றி கவலைப்படாதே நாரதான்னு சொல்லிடுறாரு. இப்படியே நம்ம சதியை காட்டுறாங்க. சதியோ தனக்குத்தானே சிவலிங்கத்தை பார்த்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதை தானே நான் செஞ்சேன், நான் செய்யறதுல ஏதாச்சும் தவறு இருக்கா? எனக்கு எப்ப நீங்க காட்சி கொடுப்பீங்கன்னு சிவலிங்கத்தை பார்த்தபடி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிரம்மரை பார்த்து முடிச்சுட்டு நாரதர் சதியை பார்க்க வர்றாரு. அப்படி வந்த நாரதர் சதி பேசுறதை கேட்டுட்டு, இங்க பூஜை நடக்கல, சோதனை தான் நடக்குது, அதுல நம்ம குறுக்கிட கூடாதுன்னு நினைச்சு நாரதர் கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பின நாரதர் தக்ஷன் மாளிகைக்கு போய் பார்த்தா மாளிகையில யாருமே இல்ல. மாளிகை வெறிச்சோடி இருக்கு. உடனே நாரதர் மகாராணி அறைக்கு வந்து பார்த்தா மகாராணி ஒரே சோகத்துல இருக்கத பார்த்த நாரதர் மகாராணி கிட்ட சொல்றாரு, மகாராணி, சதி சக்தியின் அவதாரம், கூடிய சீக்கிரமே சிவன் அவரின் பூஜையை ஏற்றுக்கொள்வார், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல மகாராணிக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு தக்ஷன் வந்துடுறாரு. தக்ஷன் வர்றதை பார்த்ததும் நாரதர் கிளம்ப பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள தக்ஷன் நாரதரை பார்த்துட்டாரு. நாரதரை பார்த்து கேக்குறாரு, நாரதரே, நீங்க போய் சதிக்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம நாரதர் சொல்றாரு, அவள் சிவ ஆராதனை செய்கிறாள், நிச்சயம் அவளின் தவம் நிறைவேறும், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை சகோதரரேன்னு சொல்ல தக்ஷனுக்கோ கோபம் அதிகமாயிருச்சு. நான் அதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு நம்ம தக்ஷன். சந்தோஷப்பட்ட மகாராணிக்கு இப்ப பயம் வந்துருச்சு. என் மகளுக்கு என்ன நடக்க போகுதோ, சதியின் திருமணம் எப்படி நடக்க போகுதோன்னு தெரியலையேன்னு நினைச்சு மகாராணிக்கு பயம் வந்துருச்சு. இப்ப தக்ஷனுக்கும் தக்ஷனோட மனைவி சதியை நினைச்சு சதி செய்யறத நினைச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா தக்ஷன் சொல்றாரு, நான் சிவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சதியின் தவம் நிறைவேறுமா, இல்ல தக்ஷன் நினைச்சதை நடத்தி காட்ட போறாரா? நம்ம சிவனின் திருவிளையாடல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம நாரதர் அடுத்ததா கைலாயத்துக்கு போறாரு நம்ம சிவபெருமானை பாக்குறதுக்காக. அப்படி வந்த நாரதர் சிவனை பார்த்து, தியானத்துல குறுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பிரபு, தக்ஷனின் மகளான தேவி சதி மிகுந்த வருத்தத்தோடு பூஜை செய்யறாங்க, என்னால அவங்க நிலைமைய பார்க்கவே முடியல, அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லவும் அதுக்கு சிவன் சொல்றாரு, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் சமாளிக்கணும்னா அதுக்கு நந்தா விரதம் தான் ஒரே வழின்னு சொல்லவும் நாரதர் அங்கேருந்து கிளம்பி நம்ம சதியை பார்க்க வர்றாரு. ஆனா இங்க சதி முகத்துல ஒரே கண்ணீர். ஏன் இன்னும் சிவன் எனக்கு காட்சி கொடுக்கல, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனான்னு நினைச்சு கவலைப்பட அதுக்கு சதியின் சகோதரிகளும் அவங்க அம்மாவும் சதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நாரதர் வந்துடுறாரு. வந்தவர் சதியை பார்த்து சொல்றாரு, சிவபெருமான் உனக்கு ஒரு நற்செய்தி அனுப்பியிருக்காரு, அந்த நற்செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லவும் சதி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி சந்தோஷமான சதியை பார்த்து நாரதர் சொல்றாரு, நீங்க நினைச்சது நடக்கணும்னா நீங்க நந்தா விரதம் இருக்கணும் தேவியேன்னு சொல்லி கூடவே நின்ன சதியின் சகோதரிகளை பார்த்து, நீங்கள் வேண்டும் என்றாலும் இதை முயற்சித்து பார்க்கலாம்னு சொல்ல உடனே எல்லாரும் நாரதர்கிட்ட வந்து, நந்தா விரதம் எப்படி இருக்கணும், அதற்கு நாங்க என்ன செய்யணும் நாரதரே அப்படின்னு கேட்க அதுக்கு நாரதர் சொல்றாரு, முதலில் தேவி சதி நந்தா விரதம் இருக்கட்டும், நீங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த விரதம் இரவு பகல் பாராம அந்த சிவனை நினைச்சு ஒரு வருடம் ஆராதிக்கணும்னு சொல்ல சதியும், நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் தேவ ரிஷியேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம தக்ஷனை காட்டுறாங்க. சதியை பார்த்துட்டு வர்ற மகாராணி கிட்ட, சதி எங்க, நீ அழைச்சிட்டு வரலையான்னு தக்ஷன் கேட்க அவள் நதிக்கரையில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும், போதும் போதும், அவள் அந்த லிங்கத்தை வச்சு விளையாண்டு கொண்டிருந்ததெல்லாம் போதும், நான் இப்பவே போய் சதியை பலவந்தமா இங்க அழைச்சிட்டு வர்றேனா இல்லையான்னு பாரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு நம்ம தக்ஷன். மகாராணி கெஞ்சுறாங்க தக்ஷன்ட்ட, நீங்க ஏன் சதியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, நான் அவளை 9 மாதங்கள் என் வயிற்றில் சுமந்திருக்கிறேன், நீங்க அவளுக்கு தந்தைனா நான் அவளுக்கு தாய், எனக்கும் அவளின் நலனில் அக்கறை இருக்கு, தயவு செஞ்சு சதியின் சிவ ஆராதனையை ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு கெஞ்ச தக்ஷனோ ஒண்ணுமே சொல்ல முடியாம
முடியாம நிக்கிறாரு. அப்படியே நதிக்கரையில நம்ம சதியை காட்டுறாங்க. சதி ரொம்ப சந்தோஷமா நந்தாவிரதத்தை அவங்க சகோதரிகளோட உதவியோட ஸ்டார்ட் பண்றாங்க. சிவலிங்கத்துக்கு அங்க காட்டுல கிடைக்கிற மலர்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆராதனை பண்றாங்க. பால் பழம்னு எல்லாவற்றிலையும் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆத்துல போய் மலர் வழிபாடு செஞ்சு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் தேவி சதி ஓம் நமச்சிவாய சொல்றத மட்டும் அவங்க நிறுத்தவே இல்லை. கடைசியா எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே சதி நினைச்சதை நடத்திட்டாங்க. ஒரு வழியா சிவன் சதிக்கு காட்சி கொடுத்துட்டாரு. சிவனை பார்த்ததும் சதிக்கு கையும் புரியல காலும் புரியல. ஒரே சந்தோஷம் தான் நம்ம சதிக்கு. சிவபெருமான் சொல்றாரு, உன்னோட தவத்தால நான் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தர்றேன்னு சொல்லவும் சதியும் நான் என் மனதில் உங்களை கணவராக நினைத்து விட்டேன், அதெல்லாம் நீங்க தான் போய் எங்க அப்பாட்ட பேசணும்னு சொல்லவும் அவ்வாறே நடக்கும்னு சொல்லிடுறாரு நம்ம சிவபெருமான். சதி சந்தோஷப்பட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது தக்ஷன் வந்துடுறாரு. தக்ஷன்ட்ட சதி சொல்றாங்க, நான் சிவனின் மனைவியாக போறேன், அவர் எனக்கு வரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லவும் தக்ஷனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. அந்த சாம்பல் பூசியவன் எனக்கு மருமகனா, நான் அதை ஒருபோதும் ஏற்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இங்கிட்டு சதியோ தன் சகோதரிகள்கிட்ட தான் சிவனை பார்த்ததும் சிவன் தனக்கு அளித்த வரத்தை பத்தியும் சொல்றாங்க. ஆனா சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அது என்னன்னா, நீ சொல்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா தந்தையின் கோபத்தை நினைக்கும் போதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லவும் சதி ரொம்ப கூலா சொல்றாங்க, எல்லாவற்றையும் சிவன் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு வரம் கொடுத்து விட்டார்னு ஒரே சந்தோஷமா சொல்ல கைலாயத்துல இருக்க சிவனை பார்க்க பிரம்மன் வர்றாரு. சிவனும் பிரம்மரும் என்ன பேசிக்கிட்டாங்கிறத அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிருங்க.